வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்ட் ரீடர், உங்கள் லீட் நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்தம் சித்திரை. ஸோ ரெண்டுமே கன்னி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக முழுமையாக வருதுங்க. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஓடுது. ஸோ எந்த வேலையிலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும். அவங்க இப்போ நம்ம நார்மலாக அடுத்ததாக இன்றைக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது கார்டு நம்பர் 4, த எம்பரர். அவங்க ஒரு விஷயத்தில் அவங்களோட வேலை விஷயத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகும். அதாவது இடம் மாற்றமோ இல்லை அவங்க பொசிஷன் மாற்றமோ இல்லை ஒரு கடை வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் விரிவுபடுத்துறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக நல்லதாக நடக்குங்க. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டாமினண்ட்டாக பேசுகிற ஒரு குணமாக இருப்பீங்க. பட் அதை கொஞ்சம் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப டாமினண்ட்டாக பேசுனா அவங்க நம்மளுக்கு வேலை செய்கிறவங்களோ இல்லை நம்மளோட கிளைண்ட்டோ அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி அடையும். நெக்ஸ்ட் ரிஷபம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிஷபம்க்கு இன்றைக்கி கார்டு நம்பர் 11 ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுத்தால் அது ஒரு ராங் டிசிஷனாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பவர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு அந்த இடத்துல என்னவா இருக்கீங்களோ அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் அப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலை செய்கிற இடத்துல அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இப்போ இல்லை நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கீங்க, குடும்ப தலைவியாக இருக்கீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். வேறு யாராவது அட்வைஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் போராட்டமான நாளாக இருக்கும். கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக பண்ணிக்கோங்க. மிதுனம் பார்க்கலாங்களா? மிதுனம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 15 த டெவில் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கார்டுக்கு நான் இது பலவிதமாக நம்ம இதுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். பட் இன்றைக்கி சொல்கிற விஷயம் உங்களுக்கு நான் அக்கௌண்டபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பண்ணும்போது நான் அக்கௌண்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரோக்கரேஜ் பண்ணுறோம், இல்லை ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏஜெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அக்கௌண்ட் அமௌண்ட்டாக வராது. அவங்களுக்கு அந்த கமிஷன் டைரெக்டாக கிடைக்குங்க. அந்த மாதிரி அமௌண்ட் வர்றது அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே விதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நாளைக்கே ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அதில் சிக்கலாயிரும். ஸோ எந்த விஷயம் பண்ணும்போது, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கால்ஸ் இந்த மாதிரி, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, தவறான எண்ணங்களில் உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது சிக்கலில் மாட்டிக்குங்க. அதுதான் இதில் இந்த 2 விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடகம்க்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கடகம்க்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த எம்பரர் கார்டு இவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட ஃபவுண்டேஷன், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அடித்தளம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒர்க்லேனாலும் சரி, அவங்க இல்லை ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை ஒரு வாகனம் வாங்கலாம், அப்படிங்கிறதுல எது முடிவு எடுத்தாலுமே ஒரு அடித்தளம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்க. சிம்மம்க்கு பார்க்கலாங்க. சிம்மம்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்குங்க. கார்டு நம்பர் 13 டெத் கார்டு அண்ட் த கார்டு நம்பர் 20
ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன, இந்த மாதிரி 2 வந்திருக்கு, ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீதித்துறை சார்ந்ததாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதாவது வம்பு வழக்கு இந்த மாதிரி மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனங்களை போகும்போது இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாகவே போங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களோட சைக்கிள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் அது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுனாலும் உங்களுக்கு சாதகமாக தான் எந்த முடிவும் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது. அமைதியாக இருந்துக்கோங்க. எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு போனீங்கனாலும் எந்த தேவையில்லாத விஷயத்துக்கும் போய்க்காதீங்க. கன்னிக்கு வந்து இன்றைக்கி சந்திராஷ்டமம் சொன்னேன். அவங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அவங்களோட மூமெண்ட்ஸை வந்து கம்மியாக, அதாவது தேவையில்லாத இடத்துல பாய் பேச வேணாங்க. அதுதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கார்டுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. கார்டு நம்பர் 12 த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறோம், சந்திராஷ்டமம் வரும்போது கண்டிப்பாக அந்த கார்டும் வந்து அந்த டைமில் வந்து அந்த மாதிரி பேசும். அவங்க வந்து இன்றைக்கி எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும். ஏன்னா நம்மளோட மைண்டு வந்து ஒரு டைமில் நம்ம நிதானமாகவே இருக்க மாட்டோம், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். அதுதான் சந்திராஷ்டமம் அன்றைக்கி எந்த முடிவும் எடுக்காதீங்க, எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணுறதுக்கு போகாதீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தால் எந்த விஷயம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம், யார் இது சொன்னாலும் ட்ரிகர் பண்ணோம், அது சண்டை வரும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி அமைதியாக இருங்க. இன்றைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. துலாம்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 12th துலாம்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 5 த யூரோபேண்ட் அண்ட் வந்து கார்டு நம்பர் 16 த டவர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை வந்து அந்த கேரி பண்ணிகிட்ருக்கிறத வந்து கொஞ்சம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். சும்மா கேரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கடவுள் துணை உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களோட குலதெய்வம் எதுவோ அதை கும்பிடுங்க. அந்த சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் சொல்லுவேன். இது நீங்கள் ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும். விருச்சிகம் விருச்சிகம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கார்டு நம்பர் 8 ஜஸ்டிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குட் அண்ட் பேட் ரெண்டுமே நடக்கும். ஒரு டைமில் குட்டாகவும் இருக்கும், 50-50 பிஸ்கட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 50-50 தான் இருக்கும். ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு நினச்சது நடக்கும், நினச்சது நடக்காமையும் போகும். ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே 50-50 இருக்கிறதுனால ஒரு நார்மலான டேவாக இருக்கும். என்ன நம்ம பேலன்ஸாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த குழப்பமும் வராது. தனுஷ் இன்றைக்கி தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குங்க, கார்டு நம்பர் 10. இதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட இது வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ இந்த போன வாரமோ போன மாதமோ போன வருஷமோ அதோட இன்றைக்கி வந்து அதோட காசும் எஃபெக்டும் நம்மளுக்கு தெரியுங்க. அந்த பண்ணதுக்கான ஒரு முடிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இன்றைக்கி தெரியும் அவங்களுக்கு. அவங்க என்ன நல்லதும் பண்ணியிருக்கலாம், கெட்டதும் பண்ணியிருக்கலாம், ரெண்டுக்கான பதில் அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு லக்காகவும் இருக்கலாம். சில டைம் நீங்கள் ஒரு ஷேர்லேயே வாங்கி போட்டிருக்கலாம், அது வேறு லெவலில் ஏறி இருக்கும். அது மாதிரி சொல்ல வரேன். ஸோ நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருந்தாலுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கி நல்லா அப்ஸாகவே இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. மகரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 13
டெத் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா அவங்களோட பிட்டர்னஸ் ஏதோ யார்கிட்டயோ இருக்கக்கூடிய ஒரு கசப்பான ஒரு உறவினர்களுடைய, அது மனைவி, கணவன், இல்லை அப்பா அம்மா, யார் கூடயா இருந்தாலும் சரி, அந்த கசப்பு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருங்க. அந்த கசப்பை சுமந்துட்டு இருக்காமல் அது ஒரு சின்ன மாற்றமாக இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 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 மாற்றமே உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கொடுக்குங்க. கும்பம். கும்பம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு வந்திருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு செல்ஃப் பவர் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. அதாவது திருஷ்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், சுற்றி போடுவாங்க, அந்த மாதிரி அவங்கவுங்க இதில் என்னென்ன பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி. மீனம். மீனம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்னு இருக்குங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னிச்சுன்னா உங்களோட வெல்த், பவர் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இன்றைக்கி. என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லாபம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கறத பற்றி பேசலாம். என்ன எல்லாமே நடக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு மன சுணக்கம் என்ன தெரியுங்களா, என்ன தான் சுற்றிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த 7.5 சனியை வந்து அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. டெய்லி வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கால் மூலிமா வரதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ. நன்றி.